கூண்டோடு சிக்கப்போகும் மஹிந்த குடும்பம் தென்னிலங்கை அரசியலில் பெரும் பதற்றம். வீட்டில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட கெஹலிய ரம்புக்வெல்லவின் உறுப்பினர் பண்டார ரம்புக்வெல்ல 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தின் பிரதான குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பு. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இன்றைய தினம் சிஐடியில் முன்னிலையான டாமில் ராஜபக்ஷ இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த மிக ஆபத்தான மர்ம பொருள். இந்தியா மீதான வரியை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தகவல். வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ஷ சற்று முன்னர் காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு சிரந்தி ராஜபக்ஷ வருகை தந்துள்ளார். மேலும் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள், சட்டத்திறனிகள் உள்ளிட்ட பெருமளவானவர்கள் விசாரணை பிரிவிற்கு முன்னால் ஒன்று திரண்டுள்ளனர். அதுடன் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 27ஆம் தேதி காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு வருகை தருமாறு சிரந்தி ராஜபக்ஷவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அன்றைய தினம் தம்மால் வர முடியாது எனவும் அதற்காக 2 வார கால அவகாசம் வழங்குமாறு தனது சட்டத்திறனியூடாக அவர் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியிருந்தார். எனினும் சிரந்தி ராஜபக்ஷவை இன்றைய தினமே மீண்டும் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் உறவினர் பண்டார ரம்புக்வெல்ல பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பண்டார ரம்புக்வெல்லவின் இன்று காலை அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் உறவினரான பண்டார ரம்புக்வெல்ல லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணையை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தினால் கடந்த 2014ஆம் ஆண்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தின் பிரதான குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குரவில் கிராமத்தில் இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று தினம் பகல் 12 மணியளவில் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த தகவலின்படி கடந்த 2014ஆம் ஆண்டு மாசி மாதம் 11ஆம் தேதியன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் நடைபெற்ற பூப்பணித நீராட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் ரஜீவன் என்ற 19 வயதுடைய இளைஞர் கத்தியால் வயிற்றில் குத்தப்பட்டு படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த நிலையில் அவர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ததுடன் இரத்த மாதிரிகள் உள்ளிட்ட சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். வழக்கு நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் வவுனியா மேல் நீதிமன்றத்திலும் பின்னர் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரையின் பேரில் வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்தன. இதன்போது மன்றிற்கு ஏதேனும் கூற விரும்புகின்றீர்களா என குற்றவாளியிடம் கேள்வி எழுப்பி அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் அனைத்து மின்விளக்குகளும் அணைக்கப்பட்டு அவருக்கு அனைவரும் எழுந்து நின்ற நிலையில் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி நிவாரணம் வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிவாரணங்களை வழங்குவதற்கு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் இணங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து 2025-11-26 முதல் 2025-12-31 வரையிலான காலப்பகுதியில் பெறப்பட்ட உரிமைகோரர்கள் மாத்திரமே இதன் கீழ் பரிசீலிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வழங்கப்படும் நிவாரணங்கள் இயற்கை அனர்த்தம் காரணமாக பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பை கருத்தில் கொள்ளாமல் நன்மைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காப்புறுதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விபத்துகளுக்காக பெறப்பட்ட வெள்ளிக்கிழ சிகிச்சை, மருந்துகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அதிகபட்சம் 20,000 வரை நன்மைகள் வழங்கப்படும். மேலும் 2025-11 முதல் 2025-11-26 வரை நிகழ்ந்த சம்பவங்களுக்கான காப்புறுதி கோரிக்கை ஆவணங்கள் அனர்த்தத்தினால் அழிவடைந்திருந்தால் அதிபர் மற்றும் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையின் கீழ் நன்மைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னார்வ ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்த இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை உருமாற்ற பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷன் கேடிக்கல்ல தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையின் மொத்தம் 2173 ஊழியர்கள் தன்னார்வ ஓய்வுக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் 20 பேர் தமது விண்ணப்பங்களை திரும்பப் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் 2153 ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படவுள்ளது. மேலும் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு வேலை திட்டம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் முன்னதாகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவரை முன்னிலையாகுமாறு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான கெஹில்பத்ர பத்மி உடனான தொடர்புகள் குறித்த விசாரணைக்காக அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத நிலையில் நாளைய தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கப்படவுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைய தினம் முன்னெடுக்கும் போராட்டமானது மிகவும் பெருமதியானது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எமக்கு இந்த நாட்டில் சமஷ்டி முறையிலாக தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைகள் 7 ஆண்டுகளை தாண்டியும் தீர்க்கப்படவில்லை. எனவே சுதந்திர தினத்தன்று இடம்பெறும் கரிநாளுக்கு வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் காவல்துறையினர் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்த தயாராக வைக்கப்பட்டிருந்த ஒரு வகை கஞ்சாவை கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் 194 கிலோகிராம் கஞ்சாவை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அத்துடன் 97 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த கஞ்சா ஒரு ரகசிய தகவலின் பேரில் ஈசிஆர் கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகனத்தையும் 40 வயதுடைய ஓட்டுநரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட நடவடிக்கைகளுக்காக ராமநாதபுரம் போதைப் பொருள் புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த போதைப் பொருளுடன் தொடர்புடைய மற்ற நபர்களை கண்டறிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இந்தியா மீதான வரியை குறைப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வரியை 18% குறைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிவிக்கையில் டிரம்ப் கூறியிருப்பதாவது: இந்தியாவின் சக்தி வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி எனது சிறந்த நண்பர்களில் ஒருவரும் கூட. வர்த்தகம், ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட பல விஷயங்களை நாங்கள் பேசினோம். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும், வெனிசுலாவில் இருந்து அதிக எண்ணெய் வாங்கவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு வாரமும் உக்ரைனில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகும் நிலையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும். பிரதமர் மோடி மீதான நட்பு மற்றும் மரியாதை காரணமாக அவரது வேண்டுகோளின் பேரில் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டோம். இதன் மூலம் பரஸ்பர வரியை 25%இலிருந்து 18% குறைக்கப்படுகிறது. இதேபோல் அவர்களும் வரியை குறைக்க முன்வருவார்கள். மேலும் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க எரிசக்தி, விவசாயம், நிலக்கரி உட்பட பல பொருட்களை வாங்குவதற்கும் பிரதமர் மோடி உறுதி கூறியுள்ளார். இந்தியாவுடனான நமது உறவு மென்மேலும் வலுவுடன் முன்னோக்கி செல்லும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா மீது 50% வரியை அமெரிக்கா விதித்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை மீட்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடியுடன் டிரம்ப் உரையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூண்டோடு சிக்கப்போகும் மஹிந்த குடும்பம், தென்னிலங்கை அரசியலில் பெரும் பதற்றம். வீட்டில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட கெஹலிய ராம்பக்வெல்லவின் உறுப்பினர் பண்டார ராம்பக்வெல்ல.
2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தின் பிரதான குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பு. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இன்றைய தினம் சிஐடியில் முன்னிலையான டாமில் ராஜபக்ஷ. இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த மிக ஆபத்தான மர்ம பொருள். இந்தியா மீதான வரியை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தகவல். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.